வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ சுனிதாவும் விசாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுனிதா வந்து விசாலை கூப்பிட்றாங்க, டே இங்கே வாடா அம்மா, உன்னை என்னடா உன்னை கொல்ல பாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நாள், எதுக்கிட்ட அந்த ட்ரையாங்கிள் மோட்லாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ விசால் வந்து சொல்கிறான், நான்லாம் எதுவுமே பண்ணல, தர்ஷிகாட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன், லவ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட ட்ராமாலாம் இருக்குது, ஸோ லவ்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து விசால் சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து சுனிதா சொல்கிறாங்க, நீ எப்படி தெரியுமா, வேணாம் ஆனால் வந்தால் ஒட்டிப்பேன் வேணாம் ஆனால் வந்தால் ஒட்டிப்பேன், அந்த மாதிரி இருக்க உன்னுடைய மோடு அப்படின்னு வந்து சுனிதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்லை சுனோ, இப்போ நீ வந்து என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா என்னால் அது வேணான்னு சொல்ல முடியல, அதுக்கப்புறம் வந்து உன்னோட வந்து பழகாமையும் இருக்க முடியல, அதனால் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு வந்து விசால் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து சுனிதா சொல்கிறாங்க, நீ இது எப்படி தெரியுமா இருக்குது, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட பழகுற, ஸோ அவங்க வெளியே போயிட்டாங்க, செகண்ட் ஒருத்தவங்களோட பழகுற, அவங்களும் வெளியே போயிட்டாங்க, ஸோ வந்து பொண்ணுங்க தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு வந்து சுனிதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கெலாம் நான் ஆள் கிடையாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு வந்து விசால் சொல்கிறாப்புல. ஸோ அப்புறம் வந்து இந்த தர்ஷிகா போகும்போது கூட எனக்கு வந்து ஒரு அம்மா கொடுத்த ரிங்கை கொடுத்துட்டு போனாங்க. நான் அப்போ கூட தர்ஷிகாட்ட சொன்னேன், வேணாம் இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கு தர்ஷிகா சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, எனக்குன்னு ஒரு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து தர்ஷிகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா போகும்போது செயின் கொடுத்துட்டு போனால், அதுவும் அவங்க அம்மா கொடுத்த செயின் அப்படின்னு சொல்லி, உடனே நம்ம சுனிதா சொல்கிறாங்க, நீ என்ன மன்மத நம்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மன்மதன். அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா வந்து எப்படி என்னோட க்ளோஸ் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நான் ஃபேமிலியை பற்றி சொன்னேன், அதுக்கு அவள் சொல்லியிருந்தா, அம்மா அப்பாவோட போய் சேர்ந்து இரு அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் கூட அதை சொன்னதுக்கப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து தர்ஷிகாவோட லவ் வந்து எனக்கு தப்பாக படுது, அது நீங்கள் லவ் பண்ணுறது மாதிரி உள்ளே தெரியுது, வேணாம் அந்த மாதிரி சொன்னான். ஸோ அதுக்கு நான் அதை கூட நான் அக்செப்ட் பண்ணலை, ஏன்னா நீ எல்லார் மாதிரியும் தான் எங்களை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி சொன்னதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். லட்டு வந்து அப்போ கூட நான் கேட்டேன், தர்ஷிகாலாம் ஓகேவா அப்படின்னு. இல்லை, தர்ஷிகா பண்ணது விஷயத்தில் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து அவள் சொல்லிட்டு போயிட்டா. ஸோ அன்ஷிதாவா தர்ஷிகாவா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அன்ஷிதா தான் இப்போ ரொம்ப க்ளோஸாக தெரிகிறா அப்படின்னு வந்து ஒரே படா போட்டு முடிச்சிட்டாப்புல நம்ம விசால். ஸோ இதுதான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ சுனிதா கேட்குறாங்க, அந்த அன்ஷிதா போகும்போது உன் காதில் என்னடா சொன்னா அப்படின்னு. அது வந்து அந்த அவங்க இந்த எக்ஸு லவ்வர் அவங்களோட அந்த பேரை தான் சொல்லிட்டு போனான். ஸோ உடனே சுனிதா 2 பேரும் அவள் காதில் சொன்னோன்னே அவங்க 2 பேரும் ஃபேஸ்லேயும் செம்ம ஸ்மைலிங் இருந்துச்சு பயங்கரமாக அப்படின்னு வந்து நம்ம சுனிதா சொல்கிறாங்க. ஸோ சுனிதா வந்து விஷாலை வந்து தோல் உரிக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கியே அப்படிங்கிறது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அர்ணவுக்காக வெயிட்டிங்.